நீடி ஆயிலை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீடி ஆயில் என்ற மாத்திரத்திலே சிலர் அதை சாவாமை என்று குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்ணை மூடி கர்த்தரோடு கூட நாம் இவ்விதமாய் எப்போதும் இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயரிலே பார்க்கிறோம். அது சாவாமை. அதை நித்திய ஜீவன் என்று வேதம் அழைக்கிறது. ஆனால் நாம் இந்த மாம்ச சரீரத்திலே வாழுகிற நாட்களிலே சில நிபந்தனைகளை கடைப்பிடித்தால் அருமையானவர்களே, இந்த வாழ்நாளை நீட்டித்து கொள்ளலாம் என்ற கருத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வாழுகிற இந்த வாழ்நாட்கள் அருமையானவர்களே நீட்டிக்க முடியும். அதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவது ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், வயதான காலத்திலே பசியோ பஞ்சமோ வியாதியோ சாபமோ பிசாசுடைய பிரச்சனைகள் இல்லாதபடி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வது தீர்க்காயுசு என்று வேதத்திலே அழைக்கப்படுகிறது. இந்த தீர்க்காயுசு நீதிமான்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆதி பக்தர்கள் எல்லாரும் நீண்ட நாட்கள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கர்த்தருக்கு அதிகப்படியான பிரயோஜனமுள்ளவர்களாக அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் நமக்கு மாதிரியாக இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் அவ்விதமாக அவருடைய மாதிரியை பின்பற்றி நீண்ட நாட்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 2 தீமோத்தேயு 4:6 நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுகிறார். வாலிப வயதிலே இதை சொல்லவில்லை, வயதான காலத்திலே தன்னுடைய கடைசி நாட்களிலே அவர் இதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஆகவே அவர்கள் முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரயோஜனமானதை செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பேதுருவை குறித்து பார்க்கிறோம். பேதுருவினிடத்திலே கர்த்தர் இரத்த சாட்சியாய் மரிப்பது குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக யோவான் 21ஆம் அதிகாரத்திலே சொன்னார். அது உண்மை. ஆனால் அது கூட அவருடைய கடைசி நாட்களிலே முதிர் வயதிலே சம்பவித்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து
என்று அவர் எழுதி கொண்டு போகிறார். இது ஒரு முதிர் வயதுள்ள மனிதனுடைய வார்த்தை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகத்தை விட்டு அவர்கள் தீவிரமாய் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று யாரும் திட்டமிடவில்லை. எல்லாரும் எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் இந்த பூலோகத்திலே இருந்து மேக்சிமம் அதிகப்படியான நாட்கள் இருந்து கர்த்தருக்காக பிரயோஜனப்பட வேண்டும் என்ற திட்டத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்குகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் பூலோகத்தில் இருந்து கொண்டே பரலோகம் பரலோகம் என்று அடித்து கொண்டிருக்கும்போது இந்த பூலோக வாழ்க்கையிலே நீடித்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று இயேசுநாதர் சொன்னார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அது ஒரு நல்ல ஜீவியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆபிரகாம் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமும் 25:7. ஆபிரகாம் மாம்சத்தில் 175 வருடம் வாழ்ந்து பின்பு மரித்தான். மறுபடியும் வாசிக்கிறேன். ஆபிரகாம் மாம்சத்திலே 175 வருடம் வாழ்ந்து பின்பு மரித்தான் என்பதை வாசிக்கிறோம். அது இன்றைக்கு இருக்க கணக்கை விட ரொம்ப அதிகமான கணக்காக இருக்கிறது. பாருங்கள், அவன் மகன் ஈசாக்கு குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 35:28. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூர்ண ஆயுசமுள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்தது. பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். பாருங்க, ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இத்தனை ஆண்டுகள் ஜீவித்திருக்கும்போது இன்றைக்கு மெய்ப்பொருளாய் தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம், அருமையானவர்களே, எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதை அருமையானவர்களே தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமும் 47:28வது வசனம். ஆதியாகமும் 47:28வது வசனம். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். பாருங்கள், இன்றைக்கு நாம் கேள்விப்படாத ஒரு ரீதியிலே அவர்களை நீண்ட நாட்கள் வாழ வைத்து இந்த பூலோகத்திலே அவர்களை குறித்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று வாசிக்கிறோம். ஆகவே இதெல்லாம் வாசிக்கும்போது விசுவாசம் கேள்வியினால் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது.
நாம் எத்தனை காலம் இந்த பூலோகத்திலே வாழலாம் என்பதை நிர்மாணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏனென்றால் நீடித்த நாட்கள் முற்றிலும் 100க்கு 100 தேவனுடைய கரத்திலே இல்லை. தேவன் சில நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார் வேதத்திலே. அந்த நிபந்தனைகளை கவனிக்கும்போது நீதிமான்கள் தங்களை வாழ்நாளை நீடித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே தெளிவாய் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, வேதத்திலே நான் வாசிக்கிறோம் 91ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே, 91வது சங்கீதம் 16வது வசனத்திலே, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் பேசுகிறார் பாருங்க. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. ஆகவே ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் இங்கே வாக்கு பண்ணுகிறே பார்க்கிறோம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆகவே நீடித்த நாட்கள் இந்த பூமியிலே வாழுவது, தேவ சித்தத்தை செய்வது, தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது, இவைகள் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது என்பதை நீதிமான்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பெரிய பங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல திட்டத்தை தீட்டும்படி இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம் என்பதை முதலாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதத்திலே சங்கீதம் 92:12, சங்கீதம் 92:12, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல வளருவான். இந்த படம் எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். எல்லாரும் சொல்லுவோம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். நீங்கள் அப்படி வளருவீர்கள் என்று தீர்மானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அவரவருடைய தனிப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய எதிர்காலம் அமைகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே பனை போல் நாம் நீண்ட காலம் வாழுவோம். நேர்மையாக, நீதியாக. நீதிமான் வாழுவான் என்று வேதம் அருமையானவர்களே வாக்கு பண்ணும்போது நாம் அதை பற்றி பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் விசுவாசம். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று வேதத்திலே பல இடத்திலே பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, 92வது சங்கீதம் 14ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 92:14, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டையும் பசுமையுமாயிருப்பார்கள். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க.
இந்த கடைசி பகுதியை வாசிக்கிறேன். நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நீதிமான்கள்? வயதான நீதிமான்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே வாலிப வயதிலே புஷ்டியாக இருப்பது நல்லது. ஆனால் முதிர் வயதிலே அவர் புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்று நம்முடைய தேவன் இங்கே வாக்கு பண்ணுகிறே பார்க்கிறோம். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானது என்று உரிமை பாராட்டுவது விசுவாசம். ஆகவே இங்கே இருக்க எல்லாருமே அருமையானவர்களே நீடித்து வாழ்ந்து கர்த்தருக்கும் மகிமையாக அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், நீதிமான் ஆவது எப்படி என்று நான் வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இதுமாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1:31. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த வசனத்திலே இயேசுவே நம்முடைய நீதி என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசுவே உள்ளத்துடைய வாழும் என்று அவருக்கு அழைப்பு கொடுப்பது நீதியை நம்முடைய உள்ளத்திலே அழைப்பதற்கு சமமாயிருக்கிறது. ஆகவே நீதிமான்களாக விரும்புகிறவர்கள் இயேசுவுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அநீதிமான்களாக இருந்தவர்கள் இப்பொழுது நீதிமான்களாய் அவர்கள் மாறியிருக்கிறார்கள். இப்போ பழைய அநீதியான காரியங்களை சிந்திப்பதிலே ஒரு லாபமும் இல்லை. அவளை விட்டு ஓய வேண்டும். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவள் எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இப்போ புதிய எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. காலமே எழுந்த உடனே கண்ணாடி முன்னால் நின்று நான் நீதிமான், என் வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டது எப்படி? இயேசுவின் மூலமாக. ஆகவே இன்றைக்கு தேவன் பரலோகத்திலிருந்து என்னை பார்க்கும் பொழுது அவர் என்னுடைய தவறுகளை பார்க்கிறதில்லை, அவர் இயேசுவை பார்க்கிறார். இயேசுவிடத்திலே ஒரு தவறும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நீதியிலே நம்மை வளர்த்து கொள்வது தேவனுடைய மாறாத சுத்தமாக இருக்கிறது. நீதிமான்கள் எல்லாருமே நீண்ட நாட்கள் வாழ்வது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. காலத்துக்கு முன்னாலே அவர் செத்து போவது அது தேவனுடைய சுத்தம் அல்ல. அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. ஏலி ஆசாரியனாக இருந்தான். அவனுக்கு வயது 98.
அவனுக்கு வாலிபர் பிள்ளைகள் இருந்தார்கள். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆலயத்திலே ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் அநீதியாய் நடந்தார்கள் என்று சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். அநீதிமான்களை காட்டிலும் மோசமான பயமற்ற ஒரு வாழ்க்கையை அருமையான துணிகரமாக அவர் நடத்தி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க பேர் ஓப்னி பினேகாஸ், 2 பேர். பாருங்க, அவர்களை பற்றி நான் வேதத்தில் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:15. கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பப்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார்கள். மனிதர் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைய விருப்பமாய் எண்ணாதபடி வெறுப்பாய் எண்ணினார்கள். அதற்கு காரணம் ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஓப்னி பினேகாஸ். ஆகவே கர்த்தர் சொல்கிறார் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, 1 சாமுவேல் 2:30, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுத்தப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் காலம் வரும். பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. உன் வீட்டிலே ஒரு கிழவனும் இராதபடி உன் புயத்தை நான் தரித்து போடும் காலம் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் வீடுகளிலே கிழவர்கள், தேவனுக்கு பயந்த நீதிமான்கள் இருப்பது ஒரு ஆசீர்வாதம் என்பதை இந்த பகுதி நமக்கு போதிக்கிறது. பொதுவாக கிழம் செத்து தொலைய மாட்டேங்குது பாருங்க, அவ்விதமாக மனிதர் இன்றைக்கு பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, உன் வீட்டிலே ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தை தரித்து போடுவேன். வீட்டிலே கிழவன் இருப்பது ஆசீர்வாதம். அது நீதிமான்களாகிய கிழவன்கள், வயதானவர்கள் இருப்பது ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்களும் காலத்துக்கு முன்னால் செத்து போகிறதில்லை. கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் அவருக்கு இதுதான் பிரியன்னு சொன்னால் அதற்கேற்றார்கள் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அருமையானவர்களே நீடித்து வாழ்ந்து
குடும்பத்திற்கு ஒரு லாபமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். எல்லாம் மனிதனுடைய பங்கு ஒன்று இருக்கிறது. எல்லாம் கடவுள் கிடையாது. ஆகவே நாம் ஆசைப்படுவோமானால் அதுதான் விசுவாசம். பாருங்கள், அது நம்முடைய எதிர்காலமாய் அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் இன்னும் ஒரு சில வசனங்களை பார்ப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்னாலே நீ ஏன் சாக வேண்டும்? கவனிங்கள், 2 காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. மிஞ்சின துஷ்டனாராத செத்து போய் வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் நீ நல்ல நீதிமானாக இருக்கலாம். ரொம்ப பேதையாக இருந்தீன்னா அதுவும் வாழ்நாளை திருடிவிடும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பேக்குத்தனமாக அருமையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பேதையிட ஞானியாக்குகிற ஒரு புஸ்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும். பேதையாயிராதபடி ஞானமுள்ளவனாய் அருமையானவர்களே இருந்தால் நீடித்து வாழலாம் என்று வேதம் ஒரு நிபந்தனை சொல்லுகிறது. பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆவது அதிகாரம், நீதிமொழியின் புஸ்தகம் 22:3. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். பேதைகள்லாம் அருமையானவர்களே, அர்த்தம் என்னன்னு சொல்லி தெரியுமா? ரொம்ப பாவம் செய்யாதவங்க. பெரிய பாவங்கள்லாம் இவங்க துணிந்து செய்ய தெரியாது, செய்ய மாட்டார்கள். பேக்கு, ஆனால் ஒன்றும் தெரியாது. தேவனை குறித்து, அவருடைய திட்டத்தை குறித்து, அவர் வைத்திருக்கிற தீர்மானத்தை குறித்து இவர்களுக்கு எந்த சிந்தையும் கிடையாது, எந்த அறிவும் கிடையாது. ஒரு பேக்குத்தனம். பாருங்க, ஆகவே வேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஏவாள் ஒரு பேதை, உங்களுக்கு தெரியுமா? ஏவாள் ஒரு பேக்கு. அவளை போலவே இன்றைக்கு நிறையா இருக்காங்க பேக்கு நீதிமான்கள். ஒன்றும் தெரியாது. பாருங்க, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. அவருடைய வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, குடும்பத்தை ஆளக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை தேவன் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருந்தார். இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஒரு வார்த்தை தான். வேற அவளுக்கு ரொம்ப கிடையாது. ஏன்னா பெரிய வீடுகளை கட்டவில்லை. பெருக்கிறதும் அலங்காரம் பண்ணுறதும் இதுக்கெல்லாம் நேரம் தேவையில்லை. ஏதேன் தோட்டம் எல்லா கனிகளையும், எல்லா அருமையும் இனிமையுமான கனிகளை கொடுத்து கொண்டிருந்தது. பறித்து புசிக்க வேண்டியதுதான். ஆனால் அவர்கள் தேவன் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வேலியாயிருந்த அந்த வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். அதை பற்றி ரொம்ப கர்சனையாக இல்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒரு வார்த்தை,
மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். பாருங்கள், அவள் ஒரு பேக்கா இருந்ததுனால அவள் பெரிய பாவங்களை செய்யவில்லை, ஆனால் பெரிய தண்டனையை அனுபவித்தாள் என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது வியாதி, வேதனை, தரித்திரியம், கஷ்டம், சாபம் எல்லாவற்றையும் மொத்தமாக அருமையானவர்களே மடக்கி ஒரு வார்த்தைக்குள்ளே வேதம் சொல்கிறது, மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். சிலருக்கு சந்தேகமாக இருக்கலாம், ஆதாம் ஏவாளும் அந்த மரத்தின் கனியை புசித்தாங்க, கர்த்தர் சொன்னார், நீ அந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் சொன்னார். அவர்கள் சாகவில்லை, அருமையானவர்களை சுருண்டு சுருண்டு விழுந்து செத்துவிடவில்லை. ஆகவே அநேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் பதில் சொல்கிறேன். 2 சாவுகளை குறித்து கர்த்தரங்கை பேசுகிறார். இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். உள்ளே சாவு நடந்து விட்டது, ஆவியிலே சாவு நடந்து விட்டது. ஆகவே அன்றையிலிருந்து ஆதாம் செய்த எல்லாம் தோல்வி, ஆதாம் செய்த எல்லா நஷ்டம், ஆதாம் திரும்பின பக்கமெல்லாம் அருமையானவர்களே தோல்வியான காரியங்கள் அவனுக்கு சம்பவித்தது. வாழ்க்கை ஒரு அட்டர் ஃபெயிலியராக அருமையானவர்களே மாறிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாசிலே சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தது. சில 100 ஆண்டுகள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய சாராம்சம் மரணம்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவன் கிடையாது, தேவன் கிடையாது, இயேசு கிடையாது. அவருடைய வாழ்க்கையின் சாராம்சம் மரணம். எதை தொட்டாலும் தோல்வி. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் வாழ்நாளை கழித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனார்கள். இப்படித்தான் இன்றைக்கு வெளியே இருக்கிற உலகம் பிசாசின் உலகம். பிசாசை ராஜாவாக வைத்திருக்கிற மக்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே சிரிக்கிறார்கள், உள்ளே அழுகிறார்கள் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே உள்ளேயும் வெளியேயும் ஜீவன் வியாபிப்பது ஒரு நீதிமானுடைய லட்சணமாய் இருக்கிறது. அந்த ஜீவனை அருமையானவர்களே இயேசு இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்தார் என்பது நற்செய்தி. ஏனென்றால் மனிதனுக்கு அன்றைக்கு தேவை படிப்பு கிடையாது, மனிதனுக்கு அன்றைக்கு தேவை பணம் கிடையாது, மனிதனுக்கு அன்றைக்கு தேவை வேற எதுவும் கிடையாது, ஜீவன். ஆகவே ஜீவனை பரலோகத்திலிருந்து சுமந்து கொண்டு இந்த பூலோகத்திலே அவர் மனுமக்களுக்காக தேவனாயிருந்தவர் மனித அவதாரம் எடுத்தார் என்பது சுவிசேஷம், நல்ல செய்தி. இந்த காலை வேளையிலே ஆகவே அநீதிமான்களாக இருக்கிறவர்கள் இயேசுவே நீர் என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள்.
இயேசுவை ஏன் அழைக்கச் சொல்கிறோம் என்பது காரணத்தை சொல்கிறேன். இயேசு தேவன் வைத்த வழி. இயேசுவே தேவனால் நமக்கு நீதியாயிருக்கிறார். இயேசு தேவன் வைத்த வழி. இன்னைக்கு சிலருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இயேசுதான் வழியா? ஆமாம், ஆம், 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 ஆம். ஏன்? பரலோகத்திலே திருத்துவத்தினுடைய 2வது நபராக இருந்த தேவன், அருமையானவர்களே, இந்த பூலோகத்திலே மனித அவதாரம் எடுத்தார். இயேசு என்கிற பெயரில் அவருக்குள்ளே எல்லா நீதியும் நியாயமும் பரிசுத்தமும் ஒழுங்கும் வாழ்வும் செல்வமும் ஆரோக்கியமும் பொதியப்பட்டு சொர்க்கத்திலிருந்து திரியேக தேவனால் இந்த பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஒரு மத தலைவர் அல்ல. இன்னொரு மதத்தை உருவாக்கும்படி அவர் இந்த பூலோகத்திலே பிறக்கவில்லை. இன்னொரு மதம் நமக்கு தேவையில்லை. மனிதனுக்கு தேவை ஜீவன். ஆகவே ஜீவனை இழந்து போனபடினாலே ஓடினார்கள், சாடினார்கள், அசைந்தார்கள். எல்லாம் மரண அசைவுகள், எல்லாமே மரண ஓட்டம்தான். எதுலேயும் சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கவனிங்க, பேதையாயிராதே. மிஞ்சின பேதைத்தனம் நீடிய வாழ்வை வெட்டி போடும். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கென்னத் ஹேகின் என்கிற ஒரு பிரசங்கியார் அமெரிக்காவிலே ஓக்லஹோமா சிட்டியில் பெரிய பாஸ்டராக இருந்தார். என்னுடைய மாமா பாருங்கள், உயர் மின் அழுத்தம் உள்ள கம்பிகள் ஏராளம் அந்த ரூமுக்குள்ளே போகுமா. ஏனென்றால் இந்த பட்டணத்துக்கு பூராவும் அந்தந்த நேரத்துக்கு அந்த சுவிட்சை போட்டு லைட்டை எரிய வைக்கணுமா. அப்படிப்பட்ட ரூமுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன், நீதிமான். காலை 5 மணிக்கு சுவிட்சு போடணும். இவர் 4:30 மணிக்கெல்லாம் ரூமை விட்டு வெளியே கீழே இறங்கினாராம், கொஞ்சம் காற்று எடுத்துக்கலான்னு சொல்லி. அது தரையெல்லாம் பனி பெய்து புல்லெல்லாம் ஈரமாக இருந்திருக்கிறது. ஷூ நன்றாக நனைந்து விட்டது. கையில் க்ளவுஸ் ஒன்றும் மாட்டலை. 4:30 மணிக்கு வெளியே போனவர் 1/2 மணி நேரம் வெளியே இருந்துட்டு 5 மணி சைரன் அடிக்கும் பொழுது வேகமாக வந்து சுவிட்சை போட்டாராம். அவ்வளோதான். சுவிட்சை போட்ட மாத்திரத்தில் ஓன்னு சத்தம். அருமையானுடைய எல்லாரும் ஓடி வந்தார்கள். வந்து பார்த்தாங்க, மரித்து போயிட்டார். இதில் வேதனையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் மரிக்கும்போது சொன்ன கடைசி வார்த்தை அல்லேலூயா. அதுதான் கடைசி வார்த்தையாம். மக்களுக்கு சத்தம் கேட்டிருக்கும். ஆனால் கடைசியாக சொன்ன வார்த்தை அல்லேலூயா. இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் இன்னும் பல்லாண்டுகள் இந்த பூலோகத்திலே இயேசுவுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்திருக்கலாம். நல்ல மனுஷனா?
ஆமாம். நீதிமானா? ஆமாம். இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறாரா? ஆமாம். ஆனால் அவர் பேதை. அருமையானவர்களே, உயர் மின் அழுத்த கம்பியில் செல்லுகிற ரூமுக்குள்ள வேலை செய்கிற மனுஷன் உள்ள நீதிமானம் இருந்தால் மாத்திரம் போதாது, வெளியே புத்திமானாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும். கையில் க்ளவுஸு, காலில் க்ளவுஸு. அருமையானவர்களே, என்னென்ன காரியங்கள் அவர் சொல்லியிருக்கிறார்களோ அதெல்லாம் பத்திரமாய் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் நீதிமான் தானே, அதனால் கடவுள் பாதுகாத்து விடுவார். இதுதான் பேக்கத்தனம் சொல்கிறது. அருமையான நீதிமானுக்கு அக்கனி சுடாமல் இருக்காது. நீதிமான தண்ணி மூழ்கடிக்காமல் இருக்காது. நீதிமான் இந்த விதிகளை எல்லாவற்றையும் அருமையான அறிந்து கொண்டு அதன்படி வாழும்போது அவனுடைய வாழ்நாளை நீட்டித்து கொள்ளலாம் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் பேக்காக இருந்தால் அருமையான வாழ்க்கை சுகிக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி பெற முடியாது. பேதையாக இருக்கக்கூடாது. நல்ல ஞானம் அறிவுள்ளவர்களாக இயேசுவை போல இந்த பூலோகத்தில் எல்லாவற்றையும் கொஞ்சம் முன்கூட்டியே கூட அறிந்து கொள்ளக்கூடிய ஞான அறிவுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, எல்லாரும் சொன்னாங்க, கர்த்தர் தமிழ் தாசனை எடுத்துக்கிட்டாரு, பரலோகத்தில் அவருக்கு தேவைப்பட்டதுனால முந்தி எடுத்துக்கிட்டாரு. இல்லை, இவர் பேக்காக இருந்ததுனால அருமையானவர்களே காலத்துக்கு முன்னாலே மரித்து போனார். குடும்பத்துக்கு நஷ்டம், சபைக்கு நஷ்டம், தேவனுக்கு நஷ்டம். அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் நஷ்டம்தானே ஒழிய லாபம் கிடையாது. ஆகவே நல்ல மனிதர்கள் அவர்கள் ஞானிகளாக இருக்கும்படி தேவன் அழைக்கிறார். இன்னொரு மனுஷனை குறித்து நான் வாசித்தேன் பாருங்க. நிறைய படித்த மனுஷன், நல்ல மனிதன், நல்ல நீதிமான். ஆனால் அவர் வாங்குகிற சம்பளம் 50,000 ரூபாய். அவர் கொடுக்க வேண்டிய கடன் 45,000 ரூபாய். கவனியை திருப்பி சொல்கிறேன், வாங்கின சம்பளம் 50,000 ரூபாய், வாங்கின கடன் 45,000 ரூபாய். 5,000 ரூபாயை வச்சு குடும்பத்தை நடத்தணும். எப்படி நடத்துறது? ஒரே குழப்பம், ஒரே கலக்கம், ஒரே சண்டை. நீதிமான் வீட்டில் நடக்கக்கூடாது. அருமையானவர்களே, எல்லா பிசாசின் கிரியைகள் அங்கே நடந்தது. காரணம், நல்ல மனுஷன் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர், அவங்க ஒரு கார் வாங்கிட்டா அதே மாதிரி நம்மளும் புது கார் வாங்கணும். அவங்க ஒரு வீடு கட்டிட்டா நம்மளும் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணும். அருமையானவர்களே, பேக்குத்தனம், பேதைத்தனம் அவரை கொண்டு கொண்டிருக்கிறது. இப்போதும் இந்த குடும்பம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, நரகத்தினுடைய வாசனை அங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. காரணம், நல்ல மனிதனாய் இராதனால் அல்ல, அதில் பெரிய தப்புக்களை செய்ததினால் அல்ல, ஞானமற்ற
ஒரு நீதிமான் நாம் அதற்கு விலையே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கார் அதனுடைய வேலை நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். வீட்டை கர்த்தர் அதனுடைய நேரத்தில் கொடுப்பார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதன் காலத்தில் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஆகவே காரை வாங்கி கொடுத்து கடனுக்குள்ள மொழிக்கு விட்டு குடும்பத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்து அருமையான சமாதானம் இல்லாத குட்டி நரகத்தை போல இருப்பது அது நீதிமானுடைய செயல் அல்ல, ஞானமுள்ள ஒரு மனிதனுடைய செயல் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே வாழ்க்கையிலே தெளிவாய் நடக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யத்தில் 2 விதம் இருக்குது. ஒன்று நல்ல ஐஸ்வர்யம், அடுத்தது வேதனை உள்ள ஐஸ்வர்யம். ஒன்று ஞானமுள்ள ஒரு நீதிமானுடைய கரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், அது நீயோ கடன் கொடுப்பாயின்னு சொன்ன மாதிரி பலருக்கு ஆசீர்வாதமான கரமாக இந்த கரத்தை தேவன் மாற்றுகிறார். அடுத்த ஐஸ்வர்யம், தகுதிக்கு மிஞ்சி கடனை வாங்கி போட்டு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அருமையான பிள்ளை இருக்கிற ஐஸ்வர்யம், அது வேதனை உள்ள ஐஸ்வர்யம். உலகத்தான் அநேர் இந்த ஐஸ்வர்யத்துக்கு கீழே தான் இருக்கிறார்கள். ஏமாந்து போயிடாத, அவங்கள பார்த்து அவங்கள மாறி இருக்கணும்னு யோசிக்காத. சத்திய வேதம் என்ன சொல்லுறதோ அப்படி இருக்க வேண்டும். வேதத்தின் மார்க்கத்தின்படி நடக்கிறவர்கள் அருமையான அவர் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார் எழுதப்பட்டிருக்கிறது. கடன் வாங்க மாட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தரும்படி அவர் காத்திருக்கிறார். நாம் அவரோடு ஒத்துழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் வேணும்னு இப்போவே வேணும், இப்போ வேணும், ஐ வாண்ட் இட் ஜஸ்ட் நவ், இப்போ வேணும். வாய்க்கு பூட்டு போடு, இப்போவே வேணும்ல. எப்போ கர்த்தாவே தருகிறீரோ கண்டிப்பாக நீ தருவீர். பாரபட்சம் இல்லாதவர், நான் நல்ல காரில் போய் உம்முடைய நாமத்தை மேம்படுத்துவது அது உம்முடைய நாமத்தை இன்னும் அதிகமாக உயர்த்தும். ஆகவே நீர் தருவீர் என்று கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை உயர்த்துவார். அருமையானவர்களே கவனிங்க, வேதத்திலிருந்து இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். பிரசங்கி 7வது அதிகாரம் 16வது வசனம். மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, நீ உன்னை ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? அருமையானுடைய கவனிங்க, மிஞ்சின நீதிமான். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசுனாரை காட்டில் அவங்க நீதிமானாக இருப்பாங்க. பேசுகிறதெல்லாம் எப்போதும் நீதியை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது தங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தங்களுடைய நீதி, தங்களுடைய நற்கிரியைகள், தங்களுடைய செயல்கள். அருமையானவர்களே,
ஞான அறிவு வந்த மனிதன் பாருங்கள் மாறிவிடுகிறான். பேசுகிறான், இயேசுவை பற்றி தான் பேசுவான், அவருடைய ரத்தத்தை பற்றி தான் பேசுவான். ஏன்னா அந்த ரத்தம் தான் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. அந்த நீதி தான் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அநேருக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அத்தனைக்கும் இயேசு காரணர். ஆகவே அந்த இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுதல், அந்த இயேசுவை எனக்காக தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்பி கொடுத்தார். குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடு வைக்கிற அந்த பெரிய வேலையை தேவன் மனமோந்து 2000 ஆண்டுகளுக்கு கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி செய்து முடித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, நீதிமான் இருக்கிறவர்கள் அவள் எப்போது இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். அவரை அல்லாமல் அருமையானவர்களே நமக்கு ஒன்று இல்லை. நாசியில் ஓடுகிற சுவாசம் அது இயேசுவின் சுவாசம். நாம் நம்முடைய சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அது கர்த்தருடையது. எவ்வளவு ஆழமாய் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வாலிப வயசிலே எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ அவ்விதமாய் பின்னாலே வாழ்ந்திருப்பீர்கள். இது கேரண்டி. இது பிரசங்கம் கிடையாது, அருமையானவர்களுக்கு. ஆகவே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீதிமான்களாய் இருங்கள். மிஞ்சின நீதிமான்களாய் இராதேயுங்கள். வேதத்திலே லூக்காளுதின் சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே 2 மனிதரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் பரிசேயன், அடுத்தவன் ஆயக்காரன். பரிசேயர் என்பவர்கள் தங்களை எப்போதும் மிஞ்சின நீதிமானாய் காண்பிக்கிறது தான் அவருடைய வாழ்க்கை முறை. அதற்காகத்தான் அவர் வாழ்ந்தார்கள். ஆகவே நீண்ட அங்கிகளை போட்டு கொண்டார்கள். அருமையான நீண்ட தாடிகளை வளர்த்து கொண்டார்கள். எத்தனையோ நீண்ட ஜெபங்களை பண்ணினார்கள். ஆனால் வாழ்க்கையில் எல்லா அக்கிரமும். இன்னொருத்தன் ஆயக்காரன், அவன் டேக்ஸ் கலெக்டர், அவன் சுங்கம் வசூலிக்கிறவன். சுங்கம் வசூலிக்கிறவர்கள் அந்த நாட்களிலே ஒட்டிக்கு ரட்டியாக வாங்கி பெரிய பணக்காரராக இருந்தார்கள். ஆகவே நரகம்னு இருந்துச்சுன்னா அதில் 7 தட்டு இருக்கான். அந்த 7 தட்டில் அடித்தட்டு 7வது தட்டுக்கு தான் கடவுள் இந்த ஆயக்காரனை அனுப்புவார் என்று இந்த பரிசேயர் எல்லாரும் நம்பினார்கள். ஆனால் அந்த மனுஷனை பார்த்தா அவன் சொல்கிறான், அவன் வானத்துக்கு தன் தலையை தூக்க அவனுக்கு தயக்கமாக இருந்தது. வானத்தை ஏறெடுத்து பார்க்க அவனுக்கு தயக்கம். அவன் சொன்னான், தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். கிருபை என்ற பதம் எங்கேருந்து வருது என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையிலே அவர் தேவாலயத்துக்குள்ளே இருந்தார்கள். இந்த தேவாலயத்திலே ஒரு கிருபாசனம் என்ற ஒரு மேஜை இருந்தது. அந்த மேஜையில் அருமையானவர்களே, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம், பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டு
அது கிருபை, 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 கிருபை என்று பேசிக் கொண்டிருந்தது. இந்த ஆயக்காரன் சொல்றான், தேவனே பாவியாகிய என் மேல் இந்த ஆட்டுக்குட்டின்ற ரத்த புண்ணியத்து நிமித்தமாக கிருபையாயிரும். இயேசு சொன்னார், இந்த மனுஷன் நீதிமானாக்கப்பட்டவனாக இத்தனை வீட்டுக்கு போனான், அவன் இல்லை, அவனுடைய ஜெபம் கேன்சல், அவன் ஜெபம் பண்ணலை, அவன் போய் கடவுளுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு அவன் வந்துட்டான். ஆன்சர் 0. அருமையானவர்களே, மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானி ஆக்காதே, நீ ஏன் உன்னை கெடுத்து கொள்ள வேண்டும்? ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த அறிவு இருந்தபடினாலே அவர் சொல்கிறார், கலாத்தியரில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த கிருபாசனத்தில் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ரத்தம், அந்த ரத்தத்து புண்ணியம், அந்த ரத்தத்தினாலே வருகிற கிருபை இன்றைக்கு மனு குலத்தின் மேலே ஆராய் பெரிய ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவம் செய்தவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது, வியாதிக்காரனுக்கு சுகம் இருக்கிறது, தரித்திரனுக்கு செல்வம் இருக்கிறது. அருமையானவர்களே, தூசியில் கிடக்கிறவனுக்கு உயர்வு இருக்கிறது. எல்லாவற்றையும் இயேசுவின் பழுதற்ற ரத்தம், கிருபை இன்றைக்கு தகுதியற்ற மனு குலத்துக்கு தாராளமாய் காண்பிக்கப்படுகிறது. ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை சொல்லாதபடி ஜபிக்கவே கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜபத்தில் கண்டதையும் பேசக்கூடாது. இயேசுவை தேவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த இயேசுவின் இரத்த புண்ணியத்தினாலே உயிரோடு இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்னும் ஒரு குறிப்பை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். பிரசங்கி 3:1, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அருமையானவர்களே, கவனியுங்கள். இங்கே கர்த்தரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிறார். இதுவரைக்கும் ஒரு தப்பு போட்டதில்லை. சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, சமுத்திரத்தை எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். அதுபோல் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன? பிறப்பின் காலம், இறப்பின் காலம். பிறப்பின் காலம் வேறு, இறப்பின் காலம் வேறு. பிறப்பின் காலம் இறப்பின் காலம் அல்ல, இறப்பின் காலம் பிறப்பின் காலம் அல்ல. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார்.
எல்லாம் பாருங்க ஒழுங்குப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. எது மனுஷன் எப்போ சாவுமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான்னு சொன்னால் அவன் சுத்த முட்டாள். ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். மனிதன் செய்ய வேண்டிய வேலை அந்த தேவன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பின இயேசுவை உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு ஒரு புது வாழ்வை ஆரம்பிக்க வேணும். இந்த உலகத்திலையும் புது வாழ்வு, நீடிய வாழ்வு, அந்த உலகத்திலையும் சாவாமை, நித்திய ஜீவன். எல்லோரையும் சாபங்களும் வாழ்க்கையை விட்டு நீங்கி ஆசீர்வாதத்தின் மனிதனாக அந்த தேவனுக்கு லாபமாக ஒரு பிரயோஜனமாக இருந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இங்கே இருக்க எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஆசையை தேவன் கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் அனுப்பின இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம். எனக்காக சிறுவரை இதெல்லாம் செய்த அந்த தேவனுக்காக இந்த பூமியிலே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்கள். மனிதன் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவது. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்திலே நீடித்த நாட்கள் வாழ்ந்து இயேசுவை மகிமைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறபடியால் துதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. எல்லா நீதிமான்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோருக்குள்ளும் ஒரு தீர்மானம் எழும்பட்டும். இந்த தேவனுக்கு நன்றி பூர்வமாக இந்த பூலோகத்திலே நீடித்த நாட்கள் வாழ்ந்து பிரயோஜனமான காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்ற தீர்மானத்தோடு எல்லாரும் எழுந்து சொல்ல பரிசுத்த ஆவியான ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.